நீலகிரி மாவட்டம் முதுமலையில் விமரிசையாக கொண்டாடப்பட்ட யானை பொங்கல் விழாவை சுற்றுலா பயணிகள் ஆர்வமுடன் கண்டுகளித்தார்கள். பொங்கலை ஒட்டி தெப்பக்காடு வளர்ப்பு யானைகள் முகாமில் உள்ள யானைகள் மாயாற்றுக்கு அழைத்துச் செல்லப்பட்டு குளிப்பாட்டி அலங்கரிக்கப்பட்டு வரிசையாக நிற்க வைக்கப்பட்டன. விழாவில் பங்கேற்ற நீலகிரி ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீர் உள்ளிட்ட அதிகாரிகள் முன்னிலையில் வனத்துறையினர் மற்றும் பழங்குடியின மக்கள் இணைந்து மண்பானைகளில் பொங்கல் வைத்து வழிபட்டனர். தொடர்ந்து பழங்குடியின மக்களின் பாரம்பரிய இசைக்கு ஏற்ப சிறுவர் சிறுமியர்களின் நடனம் சுற்றுலா பயணிகளை கவர்ந்தது. இளைஞர்களுக்காக நடத்தப்பட்ட உரியடி போட்டி விழாவிற்கு மேலும் சுறுசுறுப்பை கூட்டியது. வரிசையாக நின்ற யானைகளுக்கு ராகி, பொங்கல், கரும்பு, தர்பூசணி, ஆப்பிள் போன்றவை வனத்துறை சார்பில் வழங்கப்பட்டது. யானைகளுடன் கொண்டாடப்பட்ட பொங்கல் விழாவை தமிழ்நாடு மட்டுமின்றி கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களில் இருந்தும் வந்திருந்த சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். இத்தனை நாள் நாங்க சிட்டிக்குள்ள இருந்தா இது மாதிரி எல்லாம் பார்த்ததே இல்லை. இது ஃபர்ஸ்ட் டைம் யானையோட பொங்கல் கொண்டாடுறது எங்களுக்கு இது ஒரு புதுமையா இருந்துச்சு. ஒரே இடத்துல இவ்வளோ யானைகள் பார்த்தது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆனால் நல்லா ஒரு பராமரித்து அதுக்கு ஒரு அலங்காரம்லாம் பண்ணி கலெக்டர் மேம்லாம் ஃபுட்டெல்லாம் கொடுத்து ஒரு நல்ல ஒரு விழாவாக கொண்டு போனாங்க. பார்க்க எல்லாருமே நல்லா ஹாப்பியாக ஃபீல் பண்ணோம். நாங்கள் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்திருக்கேன். இதே மாதிரி மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா யானைகளுக்கும் பார்த்தீங்கன்னா தனியாக பராமரித்து அவங்களுக்கு பொங்கல் கொண்டாடுவாங்க. இப்போ இந்த தடவை பார்த்தீங்கன்னா குழந்தைங்களா இது பார்க்கணும்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தோம். அருமையாக இருந்து நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர் தலைமையில் அருமையாக நல்லா ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. இறுதியாக விழாவில் பங்கேற்ற பழங்குடியின மக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் அனைவருக்கும் பொங்கல் பரிமாறப்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.